முரசொலி தலையங்கம் 30/4/2025. ஆவேசமா வேஷமா? காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத செயலுக்கு காரணமான தீவிரவாதிகளை வேட்டையாடுவோம். இந்தியாவின் பதிலடி என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும் என்று ஆவேசம் காட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது உண்மையில் ஆவேசமல்ல, வேஷம்தான் என்பது அவரது செயல் மூலம் தெரிகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் மாவட்டம் பைசரன் பள்ளத்தாக்கில் பயங்கர தீவிரவாதிகள் கடந்த 22ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் 26 உயிர்கள் கொல்லப்பட்டன. 20க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தார்கள். இந்த இரக்கமற்ற கொடூரமான பயங்கரவாத செயல் கடும் கண்டனத்துக்கு உரியது. இதற்கு காரணமான பயங்கர தீவிரவாதிகளை கைது செய்து தண்டிக்கும் கடமை ஒன்றிய பாஜக அரசுக்கு உள்ளது. இந்த கொடூர சம்பவம் நடக்கும் போது வெளிநாட்டில் இருந்தார் பிரதமர் மோடி. உடனடியாக நாடு திரும்பினார். ஆனால் சம்பவம் நடந்த பஹல்காம் மாவட்டம் செல்லவில்லை. காயமடைந்த மக்களை மருத்துவமனைக்கு சென்று பார்க்கவில்லை. உயிரிழந்தோர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிய அரசு நடத்தியது. அதிலும் கலந்து கொள்ளவில்லை. உடனடியாக நாடு திரும்பிய அவர் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டார். பயங்கரவாத சிலை கண்டித்து பீகார் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார் பிரதமர். எனவேதான் அவரது பேச்சு ஆவேசமல்ல, வேஷம்தான் என்று சொல்ல வேண்டியதாக உள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இறுதி மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது என்றார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இறுதி மூச்சை விடவில்லை, மக்கள்தான் இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிஷ்த்வார் என்ற தொகுதியில் பாஜக சார்பில் ஷாகுன் பரிஹார் என்பவர் வேட்பாளராக அப்போது நிறுத்தப்பட்டு இருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வன்முறையில் தனது தந்தை மற்றும் உறவினர்களை இழந்தவர் அவர். கிஷ்த்வாரில் ஷாகுன் பரிஹாரை வேட்பாளராக நாங்கள் அறிவித்துள்ளோம். இது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை துடைத்தெறியும் பாஜகவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. பயங்கரவாதத்தில் இருந்து ஜம்மு காஷ்மீரை முழுமையாக விடுவித்து அதை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாகவும் சர்வதேச திரைப்பட படப்பிடிப்பு தளமாகவும் மாற்றுவதே எங்களின் நோக்கம் என்றும் பேசினார் பிரதமர் மோடி. இப்போது துப்பாக்கி பயங்கரம் வெடித்த இடம் சுற்றுலா தலம். கொல்லப்பட்டவர்கள் சுற்றுலா பயணிகள். அப்படியானால் ஜம்மு காஷ்மீரை பயங்கரவாதத்தில் இருந்து விடுவித்து விட்டோம் என்று மார்த்தட்டியது எப்படி உண்மையாகும்? அது வேஷம் அல்லவா? தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பாகிஸ்தான் மீது ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை உடனடியாக வெளியேற்றச் சொல்லி இருக்கிறது. அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தூதர் அழைக்கப்பட்டு கண்டிக்கப்பட்டுள்ளார். இவை அனைத்தும் பயங்கரவாத சம்பவம் நடந்த பிறகு நடத்தப்பட்டவை. ஆனால் சவகிதார் ஆட்சியில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது? பாஜக ஆட்சியில் இது முதல் சம்பவம் அல்ல. கோழை இந்திய பிரதமராக இருப்பதால்தான் அண்டை நாடுகள் ஆட்டம் போடுகிறது என்று பிரதமராக மன்மோகன் சிங் இருந்த போது நரேந்திர மோடி சொன்னார். அவரது ஆட்சியில் என்ன நடந்தது? 2016 சனவரி 2 பதான்கோட் தாக்குதலில் 7 வீரர்கள் பலி. பிப்ரவரி 2016 பொம்பொரியில் 8 ராணுவ வீரர்கள் பலி. 2016 செப்டம்பரில் உரி தாக்குதலில் 19 படை வீரர்கள் பலி. 2017 போபால் உஜ்ஜயினி தொடர் வண்டியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 8 பேர் காயம். 2017 அமர்நாத் கோவில் தாக்குதலில் 7 பேர் பலி. 2017 லித்திபோரா கமாண்டோ பயிற்சி நிலைய தாக்குதலில் 5 பாதுகாப்பு வீரர்கள் பலி. பிப்ரவரி 2019-14 புல்வாமா தாக்குதலில் 40 படை வீரர்கள் பலி. 2022 ஆகஸ்ட் 11 ரஜோரி ராணுவ முகாம் தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் பலி.
மே 2024 4ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டை ஏற்பட்டது. அதே ஆண்டு மே மாதம் 19 தேதி ஷோபியான் பகுதியில் நடந்த தாக்குதலில் 2 பேர் பலி. இவை எல்லாம் நாளிதழ்களில் வந்த செய்திகள்தான். நாளேடுகளில் வராத செய்திகள் எவ்வளவோ. பிப்ரவரி 2019 14 அன்று CRPF படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 40 பேர் பலியான புல்வாமா தாக்குதல் குறித்து அப்போதைய ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் என்ன சொன்னார்? ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியம்தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று சொன்னார். இப்போது பைசரன் பள்ளத்தாக்கில் ஒரு காவலர் இல்லை, ஒரு ராணுவ வீரர் இல்லை. இதுதான் காஷ்மீரத்துக்கு கொடுத்த பாதுகாப்பா? 370 சிறப்பு பிரிவை நீக்கினால் காஷ்மீர் அமைதியாகிவிடும். காஷ்மீர் மாநிலத்தை பிரித்தால் அது அமைதியாகிவிடும். சட்டமன்ற தேர்தல் நடத்தாவிட்டால் அமைதியாகிவிடும். உள்ளூர் அரசியல் தலைவர்களை வீட்டுக் காவலில் வைத்தால் அமைதியாகிவிடும். பூமராங் காட்டி வந்தார்களே தவிர காஷ்மீரத்தை பாதுகாக்கவில்லை. அது அவர்களது நோக்கமாகவும் இல்லை. அதனால்தான் பிரதமர் பேச்சு வேஷமாகவே இருக்கிறது. கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே, உடன்பிறப்பே.